மிதுன ராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு சொல்லப்படக்கூடிய அறிவுரையை ஏற்றுக்கொண்டால் போதுமானது. அனைத்தும் சாதகமாக இருக்கும். 9ஆம் இடத்தை பாக்யஸ்தானம், பித்ருஸ்தானம், குருஸ்தானம், தர்மஸ்தானம் அப்படின்ட்டுலாம் சொல்லலாம். அந்த இடத்துல தான் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் இப்போ சஞ்சரிக்கிறாரு. அந்த ஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் அந்த புதனோடு சேர்ந்து அந்த இடத்துல இருக்கார். உடன் சேர்ந்து இருக்கிறது சூரியன். அப்போ தந்தை, பெரியவர்கள், உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கக்கூடிய வெல் விஷர்னு சொல்கிறோம் இல்லையா, இவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கேட்டு நடக்கணும். அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான காரியத்தை செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் இவங்களோட கலந்து பேசி சரியாக வருமா, இந்த காலத்தில் இதை செய்யலாமா, எப்படி செய்யணும், யாரை துணைக்கு வைத்து கொள்ளணும் அப்படின்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அதன் பிறகு நீங்கள் செய்யணும். அதோடு நீங்கள் ஏற்கனவே பெற்ற அனுபவத்தை கொண்டும் இந்த வாரத்தில் நீங்கள் தேர்வு எழுத போகிறீங்கன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி தேர்வு எழுதும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனைலாம் வந்தது, நன்றாக படித்தும் கூட எதனால் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியலன்றதை கொஞ்சம் நேரம் சிந்திக்கணும். மேற்கொண்டு நல்லா உங்களை படித்து மனப்பாடம் செய்து அந்த தேர்வுக்கு தயாராக்கி கொண்டால் மட்டும் போதாது, இதற்கு முன்னதாக நடந்த பிரச்சனை என்ன அப்படின்றத சிந்திக்கணும். இதே போல் உத்தியோகஸ்தர்கள், சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் முன்னே பெற்ற அனுபவத்தை கொண்டு, பெரியவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரையை கொண்டு, உங்களுடைய நுண் அறிவை கொண்டு செயல்படும் போது இந்த வாரம் அற்புதமாக இருக்கும்.